வணக்கம். சிங்கசூரியன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராச்சேவ். காராச்சேவ் எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 1 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். நாம் செய்ய போகிற காராச்சேவில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 5 காஞ்ச மிளகாய், பூண்டு, மிளகு, சின்ன சீரகம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பூண்டு, மிளகு எல்லாத்தையும் மிக்சியில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். சின்ன சீரகத்தை அரைக்க வேண்டாம், அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன சீரகத்தையும் சேர்த்து மிளகோட அரைச்சிங்கன்னா மருந்து வாசனை வீசிடும், அதனால் அதை அரைக்க வேண்டாம். ஒரு பவுலில் சால்ட்டையும் சின்ன சீரகத்தையும் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடல மாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை அரை சூடாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது எப்பயுமே தண்ணி அரை சூடாக இருந்தால் தான் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணையலாம். மாவு பிணைஞ்சிட்டோம். கடைசியாக அது மேலே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கலர் பொடிலாம் சேர்ப்பீங்க, அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ வானலில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. காராச்சேவ் எப்படி புளியலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவை இப்படி வச்சுட்டு கையால் இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. அது அழகாக டைரெக்டாக ஆயிலே விழும். ஜல்லிக்கரண்டியில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முறுக்கச்சில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் முறுக்கு மாதிரி தான் வரும். காராச்சேவ் டேஸ்ட் எக்ஸாக்டாக கிடைக்காது. ஸோ எப்போ ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிலே ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சிட்ட காராச்சேவ்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்படி பிளேட்டில் விழும்போது சவுண்ட் வரும், அதை வச்சு நீங்கள் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட காராச்சேவ் ரெடி ஆகிடுச்சு. 1 கப் கடல மாவுக்கு நான் 1/4 கப் தான் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காராச்சேவ் மற்ற காராச்சேவ் மாதிரி ஹார்டாக இருக்காது, கடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.